ஹாய் பட்டூஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நான் வெஜ் குருமா பண்ண போகிறேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கேரட்டு, பீன்ஸு, பட்டாணி எல்லாம் வெட்டி எடுத்துக்கிட்டேங்க. வெங்காயமும் வெட்டி எடுத்துக்கிட்டேன். தாளிப்புக்கு எண்ணெய், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டு தாளிச்சிட்டேங்க. அதில் கருவேப்பிலை 2, பச்சை மிளகாய் ஒரு 2, வெட்டி வச்சுருக்கேன் வெங்காயம் ஒரு 2 பெரிய வெங்காயத்தையும் போட்டு நல்லா வணக்கணுங்க. அது ஒரு 3/4 வேக்காடு கண்ணாடி பக்கம்தான் வரணும், ரொம்ப ரோஸ்ட் ஆகக்கூடாது. அந்த கேப்பில் கேரட்டு, பீன்ஸு, பட்டாணியை வெட்டி வச்சுருப்போம், அதையும் போட்டு ஒரு 2 செகண்ட் வணக்கி விட்டுட்டு உப்பு போட்டு தண்ணி ஊற்றி மூடி வச்சிடணுங்க. அது ஒரு 3/4 வேக்காடு வர வரைக்கும் அதுக்குள்ளே நம்ம மசாலா அரைச்சிக்கலாம். என்னென்னு பார்க்கலாம். தேங்காய், பச்சை மிளகாய், சோம்பு, இஞ்சி, பூண்டு, முந்திரி ஒரு 10 போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. அரைச்சி இந்த 3/4 வேக்காடு வெந்த காய்க்குள்ளே போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதுங்க. தேங்காய், முந்திரி எல்லாம் போட்டுக்கனால ரொம்ப கெட்டி கொடுத்துரும். அதுக்கப்புறம் குருமா ரெடி. சப்பாத்தி ஒரு சைடு போட்டாச்சுங்க. வாங்க சாப்பிட.